ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆடி 18 இந்த நாளிலே நம்பெருமாளுக்கு என்ன வைபவம் நடைபெறும் என நாம் பார்க்கலாம். பெருமாள் ஜேஷ்டாபிஷேகம் முடிந்த பிறகு முதல் புறப்பாடாக இன்றைய தினம் கண்டருளுகிறார். தங்கப் பல்லக்கிலே தென்திருக்காவேரிக்கு எழுந்தருளுகிறார். அங்கே அந்த தென்திருக்காவேரி கரையிலே பெருமாள் வீற்றிருந்து திருக்காவேரிக்கு தம்முடைய பகுமானங்களை எல்லாம் சமர்ப்பிக்கிறார் இன்னைய தினம். எதற்காக என்னால் திருக்காவேரி நித்தியமும் இடைவிடாது தீர்த்த கைங்கரியம் செய்கிறாள். நம்பெருமாள் திருவாராதனத்திற்கும் திருமஞ்சனத்திற்கும் தீர்த்த கைங்கரியம் செய்கிறாள். அது மட்டுமன்று பட்டர் வர்ணிக்கிறார். சஞ்சச்சாமர சந்திர சந்தன மகாமாணிக்கிய முக்தோட்கரான் காவேரி லஹரீகரை விதததி பரியேதி சாசேவிதம் என்ன. அதாவது திருக்காவேரி உயர்ந்த வஸ்துக்களான சந்தனங்கள் மாணிக்கங்கள் இவற்றையெல்லாம் கொண்டு வந்து பெரிய பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறாளாம். ஆகையாலே திருக்காவேரிக்கு இனி தினம் எழுந்தருளி தாம் சூட்டிய திருமாலை சாத்தி கலைந்த சந்தனம் வஸ்திரம் தம்முடைய பிரசாதம் இவற்றையெல்லாம் திருக்காவேரிக்கு சமர்ப்பித்து மீண்டும் மூலஸ்தானத்திற்கு எழுந்தருள்கிறார். இரவிலே போகும் வழியிலே வெளியாண்டாள் சன்னதிக்கு எழுந்தருள்கிறார். அங்கே வெளியாண்டாளுக்கு தம்முடைய மாலையை சமர்ப்பிக்கிறார். ஆண்டாலும் வெளியாண்டாலும் தம்முடைய மாலையை நம்பெருமாளுக்கு கொடுக்கிறார். ஆக இந்த மாலை மாத்தல் வைபவமானது நடைபெற்று மீண்டும் மூலஸ்தானத்திற்கு எழுந்தருள்கிறார். இப்படிப்பட்ட இந்த நாளை நாம் தவறவிடாமல் நம்பெருமாளை இந்த நாளிலே தொழுது இந்த வைபவத்தை அனுபவித்து நாம் சத்தை பெறுவோமாக என்று கூறி தலை கட்டுகிறேன். ஸ்ரீமதே ரமேஷாமாத்திர முனித்ராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினை பூயாத்து நித்யஸ்ரீர் நித்தியமங்கலம்.